ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்னன்னா பிளெண்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், பிளெண்டர் வந்து ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர். இது வந்து நிறைய சினி இண்டஸ்ட்ரீஸில் கூட யூஸ் பண்ணுறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நம்ம வந்து பிளெண்டரோட பேசிக்ஸ் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதே மாதிரி நான் ஏற்கனவே கீபோர்டு வீடியோ போகிற மாதிரி பிளெண்டர் வீடியோ நான் அப்கமிங் வீக்ஸில் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு பிளெண்டரில் ஏதாவது டுட்டோரியல்ஸ் வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த டுட்டோரியல் நான் வந்து போடுறேன். இது வந்து ஸ்டார்டிங் ஒரு பேசிக்ஸ்னால் என்னென்ன ஹாட் கீஸ் இருக்குது, என்னென்ன பண்ணணும், எப்படி நெட் கீபோர்ட் டிலீட் பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணலாம் நான் சொல்ல போகிறேன். அப்கமிங் வீக்ஸில் நிறைய வீடியோஸ் வரும். அப்புறம் 200K அனிமேஷன் சொல்லி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய மாடல்ஸ் அண்ட் அனிமேஷன் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அதோட டுட்டோரியலும் நான் வந்து அப்கமிங் வீக்ஸில் போட்டுட்டே இருப்பேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம நேராக வந்து இப்போ வீடியோக்கு போவோம். இப்போ வந்து என்னென்னா நிறைய பேர் என்ன கேட்குற விஷயம், இந்த கியூப் எப்படி டிலீட் பண்ணோம். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்குறாங்க, கியூப் அப்படியே இருக்கே, நீங்கள் எவ்வளோ சொல்லி கொடுக்குறீங்க, 3 பண்ணுறேங்கிறீங்க, கியூப் வச்சு ஹவுஸ் பண்ணுறேங்கிறீங்க, ஆனால் எப்படி யாரும் டெலிட் பண்ணோம், அது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கான கஷ்டம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், எப்படி டெலிட் பண்ணுன்னு தெரியல. ஸோ நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு என்னென்னா ஒரு ஹாக்கி இருக்குது. அந்த ஹாக்கி என்னன்னா எக்ஸ் அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெலிட்னு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அதில் கிளிக் கொடுத்தீங்கன்னா கியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகும். அவ்வளோ இவ்வளோ சிம்பிள் தாங்க, இவ்வளோ ஈஸியாக அது எல்லாமே. ஸோ ஒரு பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ நான் வச்சுக்கோங்க, எக்ஸ் வந்து டெலிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து இட்ஸ் யூஸ் ஃபார் டெலிட்டிங் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. கியூப் ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த கியூபோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஹாட் கீ இருக்குது. சைஸ் நான் வச்சுக்கோங்க, சைஸோட ஃபஸ்ட்டு வந்து எஸ்னா இல்லையும் ஒரு ஹாட் கீ வந்து எஸ். ஸோ நீங்கள் எஸ் அமுக்கிது மவுஸை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு விரியும். இப்போ உங்களுக்கு இந்த சைஸ் ஓகே அப்படின்னா நீ லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைஸுக்கு வந்துடும். இப்போ ஒரு பெருசாக விரிச்சிட்டீங்க, இவ்வளோ பெருசாக விரிச்சிட்டேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எப்பவுமே நார்மலாக ஆயிரும். ஸோ இது சிம்பிள் தாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து சைஸை வந்து கூட்டணும்னா நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் தனியாக கூட்டலாம், ஒய் ஆக்சிஸில் தனியாக கூட்டலாம், அதே மாதிரி இசட்டில் தனியாக கூட்டலாம். அதுக்கு என்ன விஷயம் பண்ணணும்னா எஸ் அமுக்கிட்டு எஸ் அமுக்கிட்டு எக்ஸ் அமுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் அது கூடும். அதே மாதிரி எஸ் அமுக்கிட்டு ஒய் அமுக்கிட்டீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும் அது கூடும். அதே மாதிரி எஸ் அமுக்கிட்டு இசட் அமுக்கிட்டீங்கன்னா கூடும் குறைக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஆக்சிஸ் மூலியமாக அது குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஹாட்கி. அடுத்து அந்த கியூப் வந்து எனக்கு இதே இடத்துல வேண்டாம், வேறு இடத்துல தள்ளி வைக்கணும் அப்படின்னா ஜின்னு ஒரு ஹாட்கி இருக்குது. அந்த ஜி அமுக்குனீங்கன்னா நீங்கள் கியூப் வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் வந்து லெஃப்ட் கிளிக் இங்கே மூவ் பண்ணிட்டேன், எனக்கு இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கேயே மூவ் ஆயிடும். இப்போ ஒரு வேளை நீங்கள் ஜி கொடுத்து இங்கே வச்சுட்டேன், எனக்கு இப்போ வேண்டாம், இப்போ திருப்பி எப்படி கொண்டு வரீங்க, ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா திருப்பி நார்மல் பிளேஸ்க்கே வந்துடும். ஸோ ஈஸி தாங்க. அடுத்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணலாம். ஆனால் எஸ்க்கு ஸ்கேலுக்கு சொல்லி கொடுத்த மாதிரினா ஜிஎம்கி எக்ஸில் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகும். அதே மாதிரி ஜிஎம்கி ஒய்யில் பண்ணிங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகும். அதே மாதிரி ஜிஎம்கி இசட் பண்ணிட்டீங்கன்னா இசட் ஆக்சிஸில் மூவ் ஆகும். அவ்வளோ நாங்கள் சிம்பிள் தாங்க. அப்புறம் நிறைய பேர் இன்றைக்கி பிளெண்டரோட கேமராவை எப்படி திருப்பணும்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கேட்டுருக்காங்க. நீங்கள் நார்மலாக கேம்ஸ் ஆனீங்கன்னா மவுஸ் அப்படி ஆத்தினாலே போகணும், அது எல்லாமே மூவ் ஆகும். ஆனால் இல்லை அப்படி கிடையாது. இதில் எவ்வளோ ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ட்விஸ்ட் என்னன்னா நீங்கள் சென்டர் பட்டனை அமைக்கிட்டு தான் மவுஸை திருப்பணும், அப்போ நல்லா வந்து மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது இப்படி இருக்கே இப்படி சொல்கிறாங்கன்னு. நீங்கள் போக உங்களுக்கு ஈஸியாகும், என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் நீங்கள் எவ்வளோ நாங்கள் இன்னும் நிறைய ஹாட்கீஸ் இருக்குது. இன்னும் 2 ஹாட்கி இருக்குது சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணணும்னா ஷிஃப்ட்+D கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடுங்க. அதே மாதிரி ஷிஃப்ட்+A அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணுறது ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாட்கி ஷிஃப்ட்+A அமுக்குனீங்கன்னா ஏதாவது ஆப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நீங்கள் பெருசாக்கிட்டீங்க, எனக்கு இப்போ இது வேண்டாம், எனக்கு திருப்பி அண்டு ஆப்ஷன் வேணும். அண்டு ஆப்ஷன் வந்து எங்கேயும் மேலே இருக்கும் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லலாம் மேலே இருக்கும், பட் இங்கே அப்படி கிடையாது. கண்ட்ரோல் விசைட் அமுக்கிட்டிங்கன்னா அதாவது அண்டு ஆப்ஷன் மாதிரி அது திருப்பி இங்கே வந்துடும். ஸோ இவ்வளோங்க நீங்கள் வந்து ஹாட்கீஸ் வந்து நிறையா இருக்குது. நீங்கள் நிறையா படிச்சுட்டே போகணும், ஆனால் இது படித்தாலே போகணும். பேசிக் தான். இதை வச்சு நீங்கள் அடுத்து நிறையா மாடல்ஸ் பண்ண ஆரம்பிச்சா நான் இவ்வளோ தான் கற்றுக்கிட்டு நிறையா ஹாட்கி இருக்குது, அதெல்லாம் படித்து மண்டையை குழப்பறதுக்கு எடுப்பா. ஸோ நீ இதுவே போகணும்னு சொல்லி அப்படியே விட்டேன். அடுத்து அப்கமிங் வீடியோஸ் வந்து நிறையா இந்த மாடிஃபயர்லாம் என்னது, அப்புறம் மெட்டீரியல்ஸ் இதுக்கு எப்படி ஆட் பண்ணணும், ஐமேட் பண்ணணும், எப்படி கீ ஃப்ரேம் இன்சர்ட் பண்ணணும், நிறையா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ போகணும். ஸோ நாளைக்கு முடிச்சாலும் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டுட்டோரியல்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு நான் போடுவேன். ஸோ நான் மூவ் பண்ணுறேன் கைஸ். குட் பை.